குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலையில் எழுந்தோடனே ஒரு மொபைலை கையில் எடுத்துட்டீங்களா? நீங்கள் இந்த ஃபோனை வச்சுட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கிடையாதுங்க. அந்த ஃபோன் தான் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்கு. தெரியுமா? புரியலையா உங்களுக்கு? சொல்கிற கேளுங்க. ஷாக்காக இருக்கா? நம்மளை லைஃப்பை கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த மொபைல் தான். காலையில் அலாரம் அடித்த உடனே கண்ணை முழுசாக திறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் விரல் தேடுற முதல் விஷயம் என்னது? ஃபோன் தானே இல்லையா? ஒரு நாளைக்கு சராசரியாக நம்ம 2617, அதாவது 2617 தடவை இந்த ஸ்க்ரீனை நம்ம டச் பண்ணுறோமா. 500 டைம்ஸ் நம்ம ஃபோனை ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கோமா. என்னது புரியல இல்லையா? பிடிச்சா மேலே தள்ளுறோம், பிடிக்கலன்னா தள்ளி விடுறோம். இதே மாதிரி தான் ஆபத்தில். இதனால என்ன ஆக போகுது அப்படின்னா, இந்த ஸ்வைப் பண்ணுற பழக்கம் உங்கள் ஃபோனோட நிறுத்தலை. உங்களுடைய மூளையும் உங்களுடைய வாழ்க்கையோட சில முடிவுகளையும் இது சேர்த்து ஸ்வைப் பண்ணுறதுக்கு உங்களை டியூன் பண்ணிவிடுது. இது எப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோட ஆதாரத்துலேருந்து சொல்கிறேன். ஏன் இது வருதுன்னா, சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த மொபைலை வச்சு நம்ம பழகிறோம். நம்ம இந்த சோஷியல் மீடியா டிசைன் பண்ண சாதாரண ஆளுங்க நினைக்கலாம். வெறும் சாதாரண கம்ப்யூட்டர்ஸ் பீப்புள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. சைக்கலாஜிக்கல் டாக்டர்ஸும் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்காலர்ஸும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனுடைய மைண்டு எதில் அட்ராக்ட் ஆகும்னு சொல்லி ரொம்ப விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இது பண்ணுறாங்க. அவங்க கண்டுபிடிச்ச இது என்னென்னா, ஸ்லாட் மெஷின் எஃபெக்ட். அதாவது ஒரு கேஷினோ போகிறோம், அதில் நம்ம ஒரு காயின் போட்டு லிவர் எழுத்தா எப்பவுமே அது ஒரு தடவை தான் ஜாக்பாட் அடிக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? திரும்ப அதை ட்ரை பண்ணுறோம். அதே மாதிரி தான் ரீல்ஸ். ஒரு தடவை நம்ம பார்க்கும்போது அடுத்த ரீல்ஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ட்டு மூளைக்குள்ளே ஒரு சஸ்பென்ஸ் தரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மூளைக்குள்ளே ஒரு டோபமைன் சுரக்க ஆரம்பிக்கும். அதனால நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் என்ன சொல்லுவாங்க, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், ஒரு சந்தோஷம் நமக்குள்ள கிடைக்குது இல்லையா? 15 செகண்ட்ல சந்தோஷம் வேணும், 10 செகண்ட்ல காமெடி வேணும். இதனால நிஜ வாழ்க்கையில என்ன ஆகுதுன்னா, பொறுமை நமக்கு சுத்தமா அழிஞ்சு போயிடுது இல்லையா? ஒரு கதையோட நான் சொல்லட்டுமா? ஒரு ஊரில் இது எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதைன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க, ராம், ஷாம் அண்ட் ஒரு மேஜிக்கல் மிரர். இதுதான் அந்த கதையோட இது. ஒரு ரொம்ப அழகான ஊரில் 2 நண்பர்கள் இருந்தாங்க. இவங்க 2 பேருக்கு கையில் ஒரு மேஜிக்கல் மிரர் கிடைச்சது. இவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சாங்க. ஷியாம் என்ன பண்ணாருன்னா, அந்த மேஜிக்கல் மிரரை ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் 10 மினிட்ஸ்க்குள்ளே அது அதோடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதாவது நீங்கள் என்னவா இருக்கும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் என்னவா ஆகுன்றதை காட்டும். ஷியாம் ஃபர்ஸ்ட் ஒரு துணி கடையை ஆரம்பிக்கிறான். 1 மாதம் ஆரம்பிச்சு கண்ணாடி கிட்ட போய் கேட்குறான். கண்ணாடி சொல்லுது, இன்னும் பெரிய லாபம்லாம் வராது. உடனே ஷியாம் அதை பயந்து போய் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது என்ன, ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஸ்வைப் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான். ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 2 மாதத்துக்குள்ளே மறுபடியும் அந்த மேஜிக்கல் மிராக்கிள் காட்டுது. சமையல்காரன் வரமாட்டாங்க, கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மி. மறுபடியும் பயந்து போய் என்ன பண்ணுறான், அதையும் மூடிட்டு அடுத்த பிஸ்னஸ்க்குள்ளே போகிறான். 5 வருஷத்தில் 10 பிஸ்னஸ் பண்ணுறான். மாற்றி செய்யும்போது கடைசியில் அவன் கையில் நயா பைசா கிடையாது, ஒன்லி மன உளைச்சல் மட்டும்தான் மிஞ்சி வந்தது. ஆனால் ராமோட லைஃப்பை பார்த்தீங்கன்னா, ராம் ஒரு இயற்கை விவசாய பண்ணைய ஆரம்பிக்கிறான். 1 வருஷம் ஆகுது, அவனுக்கு ஒரே நஷ்டம் தான். போட்டது மழை வருது, பயிர்கள் எல்லாம் பூச்சி அழிச்சிருச்சு எல்லாமே. ஆனால் அந்த மிரட்டை போய் கேட்குறான். மிரர் இதெல்லாமே சொல்லுது. ஆனால் அது ராம் இந்த பிஸ்னஸை ஸ்வைப் பண்ணல. அது கண்ணாடி காட்டுற குறைகளை சரி பண்ணுறதுக்கு முயற்சி தான். மண்ணை நல்ல ஸ்ட்ராங்கான இயற்கை உரங்களை யூஸ் பண்ணா, பூச்சிகளுக்கு நல்ல மருந்து அடித்தா. 3வது வருஷம் அவன் பண்ண மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. நீங்கள் ஷியாம் மாதிரி வாழ போகிறீங்களா, இல்லை ராம் மாதிரி வாழ போகிறீங்களா? சாய்ஸ் உங்களுக்கு தான். வாழ்க்கையில் வர சவால்களை பார்த்து ஸ்வைப் பண்ணி ஓடக்கூடாது. அதை சால்வ் பண்ணிட்டு தான் முன்னாடி போக கற்றுக்கணும். இந்த ஸ்வைப் மைண்ட் செட்டால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்களா? தொடர்ந்து நம்ம இந்த ஸ்வைப் மைண்ட் செட்டோடே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய ஃபோக்கஸ் இல்லாமல் போய்டும். எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. கவனச்சிதறல் ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு புத்தகத்தையோ ஒரு வேலையோ எதையோ தொடர்ந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நிறைய பேரை பார்த்துருப்பீங்களா, ஒரு சினிமாவோ ஒரு சீரியலோ ஏதோ ஒன்று இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களால ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். உடனே இடையில ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் பிரேக் டவுன்ஸ். அதுக்கும் உறவுகளுக்குள்ளும் என்ன பிரச்சனை இல்லைங்களா? கண்டிப்பா என்ன ஆகுனா, இந்த ஸ்வைப்பிங் மென்டாலிட்டி இருக்கிறதால அவங்களுக்கு எந்த ஒரு பார்ட்னர் கிட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தா கூட அதை பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடிய மனநிலைமை இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல இவங்ககிட்டலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இருக்கணும், அவசியம் வேண்டாம், வேற விஷயம் போல, இல்லை இதை கடந்து போயிடலாம், இது ரிலேஷன்ஷிப் வெளியே போயிடலான்ற அந்த குயிக் ரிசல்ட் எடுத்துருவாங்க. எப்படி அந்த ஷார்ட்ஸோட ஸ்வைப் மாதிரி வந்துருது. அவங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வராது. அடுத்து கரியர் ஃபெயிலியர். என்ன ஆகிடும், எந்த ஒரு துறையில் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியலன்னா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் என்ன இன்புட் போட்டு எப்படி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அதை எங்கே ஃபில் பண்ணால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வர முடியும்னு யோசிக்காமல் அடுத்த கரியரை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இதனால என்ன ஆகுது தெரியுமா? அரைக்குறை அறிவோடு மட்டுமே வாழ்கிற நிலைமை வந்துடுது நமக்கு.
சரி, ஹோல்ட் அண்ட் ஃபோக்கஸ், அதான் இந்த ஸ்வைப் மைண்ட் இல்லாமல் ஒரு ஹோல்டாக வந்து நம்ம ஒரே மைண்டோடு இருந்தோம்னா நம்ம அதனால ஏற்படுற நல்ல விஷயங்கள் என்ன தெரியுமா? எப்படி சொல்கிறேன், அன்ஸ்டாப்பபிள் சக்ஸஸ், அதாவது தடுக்க முடியாத சக்ஸஸ்ஃபுல்னு சொல்கிறேன். தினமும் ஒரே விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதிலே மூவ் ஆன் பண்ணிங்கன்னா 1% நீங்கள் முன்னேற ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் 37% உயர்ந்துருவீங்க. அதாவது காம்பவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மென்டல் பீஸ், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா, யார் ஃப்ரெண்ட்ஸ் யார் கூட கம்பேரிசன் இல்லாமல் உங்கள் சொந்த வாழ்க்கையோட வளர்ச்சியை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் டீப் ரிலேஷன்ஷிப், மனுஷங்களுடைய குறைகளை அக்செப்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து வாழக்கூடிய ஒரு முதிர்ச்சியான ஒரு மென்டாலிட்டி வரும். இந்த ஸ்வைப் மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். சரியா? இப்போ இந்த எப்படி நம்ம வந்து யோசிக்கிறது, இதை எப்படி செய்யறதுனா, ஒரு வாழ்க்கையில வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி 10-10-10 இந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இது என்ன 10-10-10 ரூல்ஸ் கேட்குறீங்களா? ஒரு 10 செகண்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் நம்ம ஒரு வேலையோ இல்லை கரியரோ இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு ப்ராப்ளமோ இல்லை ஏதோ ஒன்று வருதுன்னா டக்குன்னு ஸ்வைப் பண்ணணும்னு யோசிக்காமல் ஒரு 10 செகண்ட் உங்கள் மைண்டில் வச்சுட்டு ஒரு 3 கேள்வியை கேளுங்க. இந்த முடிவால் அடுத்த 10 நிமிஷத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த 10 மாதத்தில் என்ன நடக்க போகுது, அடுத்த 10 வருஷத்தில் என்ன நடக்க போகுது, இது உங்களுடைய அவசர முடிவுகளை தடுக்க வைக்கும். அப்புறம் வந்து 21 டே ஒன் திங் சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. அதாவது 21 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் இதை மொபைலை தூரம் வச்சுட்டு நீ என் ஃபோன் இல்லாமல் எந்த மைண்ட் வந்து எதுலேயும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரே ஒரு வேலையாக இருக்கட்டும் மட்டும் பாருங்கள். அதாவது படிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஒரே ஒரு இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் மைண்டு வந்து பழையபடி வந்துட்டு எப்படி ஆனாலும் ரெடி ஆக ஆரம்பிச்சு. அதே மாதிரி எனக்கு எப்போவுமே போராக இருக்குன்னு சொல்லாமல் சலிப்புத்தன்மை அதையும் அட்ஜஸ்ட் பண்ண கற்றுக்கோங்க பாருங்க. ஏன்னா நிறைய நேரம் நம்ம உலகத்துல பல கண்டுபிடிச்சதுக்கு காரணம் வந்து நம்முடைய மைண்ட் வந்து அமைதியா இருக்கிறதால. மூளை எப்பவுமே ஒரு அமைதியா இருக்கணும். மூளைக்கு அதிகமா வேலை கொடுங்க. இந்த ஸ்வைப்பிங் மென்டாலிட்டி வந்து வெளியே வாங்க. இன்னொரு கதையோட சொல்லி முடிக்க விரும்பட்டுமா? ஒரு கிராமத்தில் 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க 2 பேர் பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைனாவில் ஸ்ட்ராபெரி அண்ட் பேம்பூ சீட்ஸை வந்து வச்சுட்டு விவசாயம் பண்ணலாம் நினச்சாங்களாம். ஒரு நண்பர் என்ன பண்ணாராம், ஸ்ட்ராபெரி விதையை விதிச்சாராம். கிட்டத்தட்ட ஒரு சில மாதங்கள்லேயே அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ்லாம் வந்துச்சு. நல்லா விற்று அதை நிறையா சம்பாதிச்சாராம். ஆனால் ஒருத்தர் பேம்பூ சீட், சைனீஸ் பேம்பூ சீடு வந்து விதைச்சாராம். விதைச்சா 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு இலை கூட, சின்ன ஒரு இலை கூட வரல, ஒரு புல்லு கூட வரல. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உன் நேரம் உன்னோட வந்துட்டு நீ பண்ணுற வேலை வேஸ்ட்டு, இதை ஸ்வைப் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அவன் தினமும் தன்னுடைய தண்ணி ஊற்றிக்கிட்டே பராமரிச்சுக்கிட்டே இருந்தான். 5ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா 6 வாரத்துக்குள்ளே அவன் மூங்கில் மரம் பார்த்தீங்கன்னா 90 ஃபீட், அதாவது 90 அடி உயரத்துக்கு வளரும். அந்த 4 வருஷமும் அதுக்கு சும்மா இல்லைங்க, அது என்ன சொல்ல 90 ஃபீட் அந்த ஆழம், அந்த பேம்புவை வந்து தாங்குற அளவுக்கு பூமிக்கு அடியில் தன்னுடைய வேர்களை ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டே இருந்துச்சான். சோஷியல் மீடியா நம்மக்கிட்ட ஸ்ட்ராபெரி மாதிரி தான், உடனடியாக ரிசல்ட்டை எதிர்பார்க்க சொல்லுது. ஆனால் வாழ்க்கை பெரிய சக்ஸஸ் வரணும்னா நீங்கள் பேம்பு மாதிரி ஏன்னா நம்முடைய வேர்களை அழகாக ஸ்ட்ராங்காக மண்ணுக்கு அடியில் விடும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் பண்ண முடியும். சோஷியல் மீடியா காட்டுற அல்காரிதம் வந்து என்ன தெரியுமா, நம்மளை ஸ்வைப் பண்ண வச்சுட்டு அவங்க கோடியாக சம்பாதிப்பாங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கை அல்காரிதம் மாதிரி இயங்கக்கூடியது கிடையாது. எதையுமே பொறுமையாக யோசிங்க. உடனடி ரிசல்ட் எல்லாம் தேடாதீங்க. புரியுதா? உங்களுடைய வேர்களை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு நீங்கள் எடுக்க போகிற நிதானமான ஒரு முடிவு உங்கள் எதிர்காலத்தையே மாற்றும். ஸோ டோன்ட் ஸ்வைப் யுவர் லைஃப், பாஸ், ப்ராசஸ் அண்ட் வீல். ஓகேங்களா? கடைசியாக நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்னைக்கு இதை மாற்றிக்க போகிற ஏதாவது ஒரு விஷயத்தை அதை ரொம்ப பொறுமையாக செய்யுங்க. இந்த ஸ்ட்ராபெரி மாதிரி குயிக்காக வந்து வளர்ந்து குயிக்காக அது பழுத்து மற்றவங்களுக்கு ரொம்ப இனிப்பை கொடுத்துட்டு டக்குன்னு அழுகி போகிற மாதிரி இல்லாமல் இந்த பேம்பு மாதிரி அதை என்ன சொல்ல, பேம்பு மாதிரி லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக பல 100 ஆண்டுகளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பேம்பு ஸ்டிக் மாதிரி பாருங்கள். நீங்கள் எடுக்கிற இந்த முடிவுகள், நீங்கள் எடுக்கிற ஒரு படிப்போ இல்லை நீங்கள் எடுக்கிற ஏதோ ஒரு செயல்கள் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ இல்லை உங்களுடைய எதிர்காலத்துக்கோ ஏதோ பிரயோஜனம் இருக்கான்னு யோசிங்க. டக்குன்னு ஸ்வைப் பண்ணி தாண்டாதீங்க. எல்லாத்துக்கும் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு டைம் தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். ஸோ சில விஷயங்களுக்கு பொறுமையாக முடிவெடுக்க கற்றுக்கோங்க. கோபத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. ரொம்ப பொறுமையாக உட்காந்துக்கிட்டு முடிவு எடுக்காமலும் இருக்காதீங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக இந்த பேம்பு மாதிரி ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கணும், எப்படி நம்ம நிலத்தில் வேரூன்றி வளர்ந்து எப்படி இருக்கணுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க.
சாய்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் லைஃப். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக யோசிங்க. அந்த 10-10-10 அந்த விதியை மறக்காமல் உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு முடிவு எடுக்க முன்னாடி ஒரு 10 செகண்ட் யோசிங்க. அது கோபமாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, ஒரு 10 செகண்ட் யோசிச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு ஃப்ரைடே, எல்லாரும் வீக்கெண்டுக்கு ரெடியாக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.